இரண்டாம் பிரசங்கம். கிறிஸ்து கைது செய்யப்பட்டது. இப்பிரசங்கத்தில் கடின மனம் படைத்த யூதாஸ், ஆணவமும் செருக்கும் பிடித்த யூதர், நன்றி மறந்த பேதுரு போன்றவர்களின் மனோநிலைகளும் செயற்பாடுகளும் கூறப்படுகின்றன. இத்துன்பங்களின் மத்தியில் கிறிஸ்துவின் கருணையும் இரக்கமும் பரிவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இரண்டாம் பிரசங்கம். இயேசுநாதர் யூதர் கையில் அகப்பட்ட குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது. சர்வபராபரதேவ சர்வேஸ்வரனுடைய ஏககுமாரனாகிய எங்கள் நாயக இயேசு கிறிஸ்து பாடுபடத் துவங்கிச் சீடர்கள் 3 பேர் கூட கெத்சமேனி என்கிற பூங்காவனத்திலே போய் தாம் பிதாவை பிரார்த்தித்த மேலையும் அதில் அனுபவித்த வாதை விதனமும் முந்தின பிரசங்கத்திலே சொல்லப்பட்டதே. இன்றெங்கள் நாதனுக்கு யூதாஸ்கரியோத் என்கிற துரோகி சீசன் சதிமானம் பண்ணின மேரையையும் இயேசுநாதர் யூதர் கையில் அகப்பட்டு அந்த 4 சாமமும் பட்ட கஸ்திவாதைகளையும் சொல்லுவோ. அதெப்படி என்றால், எங்கள் தயாபதிக இயேசுநாதர் பூங்காவனத்திலே 3 நாளிகை பிதாவை பிரார்த்தித்துக் கொண்டு சர்வாங்கமும் இரத்த வேர்வையாய் வேத்து விழுந்து தேவதூதனால் தேறுதல் பண்ணின பிள்ளை மறுபடி எழுந்திருந்து சீசாக்கள் 3 பேரண்டையில் போன இடத்திலே அவர்கள் வெகு உறக்கமாய் கண் விழியாமல் இருக்கிறதைக் கண்டு திருவுளம் பற்றுவதே. இன்னமும் சுகமாய் நீங்கள் நித்திரை பண்ணுங்கோ, நான் மாத்திரம் விழித்து காத்திருப்பேன். சதிகாரச் சீசன் என்னை காட்டிக் கொடுக்க பாரானே. சத்துராதி யூதர் படைகள் ஆயுதங்கள் எடுத்துக் கொண்டு என்னை பிடிக்கவும் கட்டவும் பாதிக்கவும் வருவதே. இந்த படையில் நான் மாத்திரம் அகப்படப் போகிறேன். நான் மாத்திரம் சீவ பலியாக போகிறேனே. மக்களே, நீங்கள் எண்ணிக்கை அச்சமில்லாமல் சுகமாயிருங்கோவென்று இந்த வசனங்களை ஒளிந்த வேளையிலே அந்த தைலத்தோப்பின் மலையடிவாரத்தில் அந்த விருட்ச அடவிக்குள்ளே மனுக்குழாங்கள் காணப்பட்டதே. ஆயுதங்களுடைய தொனியும் ஆட்களுடைய அதிர்ச்சியும் கேட்கப்பட்டது. உடனே அந்த சுருதியில் கைவிளக்கு, கால விளக்கு, கள்ள வீறு விளக்கு,
வெண்கல தீவட்டிகளும் எடுத்துக்கொண்டு மகா அந்தகார இருளை உணர்த்து வருகிற சனங்களும் பால் சமுதாடு கிரிசு எரிவல்லயம் எரிகோல் ஈட்டி அம்பூவில்லி கேடயங்கள் கொண்டு வருகிறவர்களும் துண்டுக்குழல் கைத்துவக்கு சதிமான துவக்குகள் கொண்டு வருகிறவர்களும் கம்பாங்கயிறு இரும்பு சங்கிலி பாசம் பூதநாத விலங்குகளும் கசை சாட்டை சம்மட்டி முதலான சகல வாயுதங்களும் எடுத்து வருகிறவர்களும் 300 காலாட்களுக்கு அதிகமாய் படைச்சேவகர் கையிலே உறைவிட்ட வாளால் அணிவகுத்து அவர்கள் எல்லாருக்கும் முதற் தலைவனாய் யூதாஸ்கரியோத்து சதிகாரன் வழி காட்டி காட்டி வருகிறதும் காணப்பட்டதே. அப்போது அவன் இருந்து கொண்டு கூட வந்த சனங்களுக்கு சொல்லுவது, நீங்கள் என் குருவை அறிய மாட்டீர்கள். அவர் முகச்சாயலுள்ள வேறே சீடனும் உண்டு. இதெல்லாம் அவருடைய விமரிசையையும் மாயா ரூபத்தையும் அறிய மாட்டீர்கள். நீங்கள் சத்துராதிகள் பிடிக்க வருகிறதை கண்டால் தேவமாயத்தால் விலகி மறைந்து விடுவாரே. ஆனதினால் நான் முந்தப் போய் முன்னாட்போலவே ஆசரித்து கன்னத்திலே முத்தமிடுவேனே. அந்த அடையாளம் நீங்கள் கண்டவுடனே தாமதியாமல் முடுகித்து வளைத்து சிக்கன கட்டுங்கோ என்று சொன்னானே. இவையெல்லாம் ஆண்டவர் அறிந்து சீடாக்களை நோக்கி வசனிப்பது, இதோ என்னை பிடிக்க வருகிறவர்கள் முடுகித்தார்கள். அவர்களுக்கு எதிராக நாங்கள் போமென்று சீடாக்கள் 3 பேரையும் அழைத்து கொண்டு முன்னுக்கு எழுந்தருளினாரே. அப்போது யூதாஸ் என்கிற சதிகார சீசன் முன்னே வந்து ஆண்டவர் அண்டையிலே சென்று, குருவே, சர்வேசன் உம்மை ரட்சிக்கவென்று கன்னத்திலே முத்தமிட்டானே. அப்போது ஆண்டவர் அவனை பார்த்து, முனியாமல் அன்பனே, ஏன் வந்தாய்? சிநேகம் காண்பித்து வினயம் செய்ய வந்தாயோ? ஆசாரம் செய்து அவகடம் பண்ண வந்தாயோ? உன் குருவும் ஆண்டவனும் சர்வேசுரனும் நான் அல்லவோ? இத்தை வரையும் ஒரு குறையும் இல்லாமல் உன் பேரில் இருந்த தயையும் பட்சமும் காணவில்லையோ? இன்றுதானே உன்னையன் கூட ஓரணியில் இருத்தி அமுது கொடுத்து என் கையார் கால் கழுவி துகிலால்
துடைத்ததல்லவோ. இப்படிப்பட்ட நன்றியெல்லாம் மறந்து ஏது நிமித்தமாக அவனன்றி செய்தாய்? வெள்ளிக்காசைப்பட்டு செய்தாயாகில் உன்னுடைய குறிச்சுவாமி 30 வெள்ளிக்கதிகம் விலை பெற மாட்டாரோ? அம்மாத்திரம் வெள்ளி மோட்ச கருவூலமுள்ள என் கையால் உனக்கு பெற போகாதோ? ஐயோ பாவவாளனே, உன்னுடைய ஆத்துமம் இத்தால் கெட்டு போகிறதுனால் எனக்கு துக்கமல்லாது நான் சாகிறதற்கு துக்கிக்கவில்லை என்று திருவுளம் பற்றினாரே. இப்படி திருவுளம் பற்றி இருக்கச் செய்தே சேவகருக்கு குறித்த அடையாளத்தை அவர்கள் கண்டு முடுகித்தார்கள். அப்போது ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக போய் ஆரை தேடி வந்தீர்கள் என்று கேட்டு அருளினதற்கு இயேசு நசரேனுவை தேடி வந்தோம் என்று சொன்னார்கள். அதற்கு ஆண்டவர், இயேசு நசரேனி நாம் தானே என்று தேவ வல்லமையோடு திருவுளம் பற்றினாரே. அப்படிப்பட்ட மகிமையுள்ள வசனத்தை கேட்டவுடனே சகலமான படைச்சேவகரும் மின்னல் அடிபட்டது போல பின்பறித்து மல்லாந்து விழுந்தார்கள். அப்போது விழுந்தவர்களை எழுந்திருக்க வரம் கொடுத்து மறுபடியும் ஆரை தேடி வந்தீர்கள் என்று என்னை தேடி வந்தீர்களாகில் என் சீசாக்கள் வழி செல்லா இருங்கோ. நான் இதோ இருக்கிறேன் என்று பிடிக்க உத்தாரம் கொடுத்தாரே. அப்போது அவர்கள் கிட்ட நெருங்குகிற நேரத்திலே பேதுருவென்கிற சீடன் வாளை உரை கழற்றி அவர்கள் மேலே வீசினவுடனே மார்க்குவென்கிற ஒரு சேவகனுடைய செவியற்று விழுந்ததே. அதைக் கண்டு ஆண்டவர் பேதுருவை பார்த்து, உன்னுடைய வாளை உரையிலே போடு. வாளால் வெட்டினவன் வாளாலே சாகிறதாயிருப்பானே. நமக்கு வேணுமாயில் தேவதூதர்களுடைய 1000 சேனைகளை இச்சணம் அழைக்கப் போகாதோ? என் பிதா நிரூபித்ததை நான் அனுபவிக்க வேண்டாமோ? வேதாகமங்களில் எழுதியிருக்கிறபடி முற்ற வேண்டாமோ என்று திருவுளம் பற்றி அறுபட்ட செவியை மறுபடியும் தமது திருக்கரத்தினால் ஒட்ட வைத்தாரே.
ஐயோ கிறிஸ்தவர்களே, இப்படிப்பட்ட துஷ்டாட்டத்தை செய்ய வந்த சனங்களுக்கு எங்கள் ஆண்டவர் இன்று செய்த தயக்கிருபையின் மகிமை இம்மாத்திரமன்றி பாருங்கோ. முதலாவது யூதாஸ் என்கிற சதிகாரனை என் அன்பனே என்றே கூப்பிட்டு தயை காண்பித்தாரே. இரண்டாவது தம்முடைய நாமத்தை கேட்டு விழுந்த யூத சத்துராதிகளை எழுந்திருக்க கிருபை பண்ணினாரே. மூன்றாவது பேதுரு வென்கிற சீசன் பண்ணின யுத்தத்தை விலக்கி வாளை உரையில் அடக்கச் சொல்லி தயை காண்பித்தாரே. நாலாவது சத்துரு சேவகனுடைய அறுபட்ட செவியை குணமாக்கி அனந்ததையை கிருபை காண்பித்தாரே. இந்த பிரகாரமாக கிருபைகளும் அற்புதங்களும் ஒன்றின் மேலொன்றவர்கள் முன்பாக செய்து காண்பித்திருக்கையிலேயும் அந்த துஷ்ட யூதர்களுடைய மனது சற்றாகிலும் உருகவில்லை. ஆனதினால் ஆண்டவர் அவர்களுடைய மனதிற்கு தம்மை ஒப்பிக் கொடுத்தவுடனே குரூர கொடிய சிங்கம் புலியோனாய் கடுவாய் முதலான துஷ்ட மிருகங்கள் ஓராட்டுக்குட்டியின் மேலே தாண்டி பற்றினதேயுண்டானால் நகம்பட்டு சதை பீயாத இடமுண்டோ? பற்படாத இடமுண்டோ? கால் கைப்படாத இடமுண்டோ? தசையெனப்பட்டதொன்றும் இல்லையே. இரத்தம் என்னப்பட்டதொரு உறுதியும் இருக்க மாட்டாதே. ஐயோ கிறிஸ்தவர்களே, இந்த பிரகாரமாய் அந்த பேய் நாய்க்கு சமானமான துஷ்ட நிஷ்டூர கொலை சேவகர்கள் ஆண்டவரை நெருங்கி வந்து முன்னும் பின்னும் இடமும் பலவுமாய் சூழ்ந்து கொண்டு செய்த வாதைகள் ஐயோ எந்த நாவினால் இசைத்து சொல்லுவேனோ? எங்கள் ஆண்டவருடைய திருப்பாதங்களை தங்கள் அசுத்த கால்களால் மிதிக்கிறதும் தங்களுடைய நரக கைகளால் எங்கள் ஆண்டவருடைய திருக்கரங்களை பிடிக்கிறதும் திருமேனியில் குத்துகிறதும் திருச்சிரசில் ரோமமுழுக்கிறதும் ஈட்டி எறி வல்லையங்களால் நிகழ்த்த பண்ணுவதும் அறம்புறமாய் புரட்டுகிறதும் துஷ்டவாய்களால் அவதூறு நிந்தை உதாசன சூசனங்கள் சொல்லுவதும் இப்படியே அந்த நரகவோ நாய்களெங்கள் ஆண்டவரை எண்ணளவில்லாத பங்க நிற்பந்தங்கள் படுத்தின பிள்ளை
சாதி குணம் நிறைந்த செம்மறியான எங்கள் இயேசுவை சீவ பலியாக வதைக்க கொண்டு போகிற லட்சணத்தை பாருங்கோ. எங்கள் ஆண்டவருடைய களத்திலே பெரிய இரும்பு சங்கிலி பூட்டி அறையை பெரும் பாசத்தால் இறுக்கி திருக்கரங்களை பின்முறியச் சேர்த்து அந்த பந்தனங்கள் இறுகின நிஷ்டூரத்தால் மேலில் உள்ள தோலுரிந்து போய் அங்குலிகளால் உதிரத்தாரைகள் சொரிய தொடங்கினதே. ஐயோ, என் இயேசுநாதருக்கு இந்த நேரம் சம்பவித்த வியாகுலத்தின் மிகுதி சொல்லலாயிருக்கவில்லையே. எங்களுக்கு மோட்ச சம்பத்தை கொடுக்கிற திருக்கரங்கள் கட்டுண்டு இருக்கிறதே. அமிர்த வசனங்கள் எழும்புகிற கண்டம் பாசத்தால் இறுகப்பட்டிருக்கிறதே. எங்களுக்காக பிரயாசப்படுகிற திருச்சரீரம் விடை உறுப்புக்களிப்படியே கட்டப்பட்டு அசைக்க மாட்டாமல் இருக்கிறதே. என் அமிர்தமான இயேசுநாதரே, சம்சோன் என்கிறவனுக்கு கட்டின கட்டிக்கள் தெரிக்க பண்ண தேவரீர் பலன் கொடுத்ததே உண்டானால் இப்போது தேவரீரை கட்டின கட்டிக்கள் பேறி போட உமக்கு வல்லமை இல்லையோ? ஐயோ கிறிஸ்தவர்களே, எங்கள் பாவ கட்டுக்கள் இருக்கும் தனையும் ஆண்டவருடைய கட்டு அவர்களாயிருக்க மாட்டாதே. ஆனதினால் இப்படிப்பட்ட விலங்குகளோடு 4 பேர் முன்னும் பின்னுமாய் கட்டின பாசங்களையும் கயிறுகளையும் கையில் பிடித்துக் கொண்டு 4 புறமும் புடை சூழ்ந்த சேவகராயுதங்களை உறைவிட்டோங்கி அதட்டி நிந்தித்து கடினமாய் போ போவென்று கல்லே முள்ளு செடி சேறு புனல்கள் மேலே இழுத்தி பயணப்படுத்தி கொண்டு போகிற போது ஐயோ, இப்படிப்பட்ட பயணத்தின் விடா இழைப்பினாலும் கட்டின கட்டிக்களுடைய இறுக்க துண்டிக்கத்தினாலும் அனுபவித்த சகல வாதை வேதனைகளாலும் சருவாங்கமும் நொறுங்கி தசை ததும்பி வீங்கி நரம்புகள் சிதைந்து உதிரவேர்வை வேற்றதுமாய் முகங்குறாவி மூச்சடங்கினதுமாய் இருந்தாரே. இப்படியே ஆண்டவரை கூட்டிக் கொண்டு ஜெருசலேம் நகர வீதியூடே பந்தங்களுடைய வெளிச்சத்துடனே ஆர்ப்பரித்துக் கொண்டு போனார்கள்.
ஐயோ என் இரக்கமுள்ள ஆண்டவரே இயேசுவே, இந்த ஜெருசலேம் வாசிகள் 4 நாளைக்கு முன்னாக உம்மை ஆண்டவரென்று ராசாதீராயனென்றும் தேவனென்றும் மங்களம் சொல்லி பாவாடைகள் விரித்து இந்த தெருவோடேதானே எழுந்தேற்றம் பண்ணினார்கள் அல்லவோ? இப்போது உம்மைத்தானே சோரன் சதியன் புரளிக்காரன் என்று நிந்தித்து பாதித்துக் கொண்டு போகிறது என்ன? ஐயோ, அன்று தேசரி வாகனத்தின் மீதே வெகுமானத்துடனே எழுந்தேற்றம் பண்ணி இப்போ விலங்குகளோடே தரையில் இழுக்கிறார்களோ? அன்று விரிச்ச கொப்புகளை கையில் பிடித்தும் உடை சூழ்ந்து நமஸ்கரித்து இப்போ ஆயுதங்களையும் கசை சம்மட்டிகளையும் கையில் பிடித்து அதட்டிக் கொண்டு போகிறார்களே. ஐயோ என் நேசமுள்ள இயேசுவே, குருவே, இந்த விதமாய் தேவரி லோகத்தினுடைய வெகுமான பொய்யாரங்கள் நிலையில்லாதென்று காண்பித்து சுக செல்வ பாக்கியங்களெல்லாம் வெறுக்க படிப்பிக்கின்றீரே. கிறிஸ்தவர்களே, எங்கள் திவ்ய குருவான இயேசுவை இந்த பங்கங்களோடு அந்த துஷ்ட சேவகர் கூட்டிக் கொண்டு கைப்பாஸ் என்கிறவனுடைய அரண்மனைக்கு போனார்கள். அப்போது அவனும் மானாஸ் என்கிறவனும் யூதருக்கு குருத்தலைமையாய் இருந்ததினாலே ஆண்டவரை கொண்டு வந்தார்கள் என்று சந்தோஷப்பட்டு தங்களுடைய மந்திரிமார் 72 பேரையும் அழைத்து அவர்கள் முன்பாக பதமையோடே கண் கவர்ந்திருந்த எங்கள் நாதருடைய முகத்தை ஏறிட்டு பார்த்து சொல்லுவது, நீதானோ இந்த நாடுகள் எல்லாம் குழப்பம் பண்ணி திரிந்தது? நீ படிப்பித்த படிப்பினையேதி உன் சேசாக்கள் கூட வராத ஏதே? உன்னை பின்பற்றின சனங்கள் போன வழியேது? நீதானோ மோசேஸ் எழுதின வேதத்தை பொய்யென்றும் சலமோன் உண்டாக்கின ஆலயத்தை இடித்து 3 நாளையில் உயர்த்துவேன் என்றும் யூதர் ஸ்தனங்களுக்கு தானே ராசாவென்று இப்படிப்பட்ட பொய்கள் பிரசித்தம் பண்ணினது மெய்யோ? இவையல்லாமல் சுத்த சீவிய சத்திய சுரூபியான சர்வேசனுடைய குமாரனன்றி நீ சொன்னதும் மெய்யோ? சர்வேசனுடைய ஆணைப்படியே இந்த வசனத்தை உண்மையாக சொல் என்றானே.
அதற்கு ஆண்டவர் மிகுந்த தாட்சியுடனே வசனித்த பிரகாரம் ஆவது, நான் சர்வேசனுடைய குமாரன் என்றதை உனது வாயினாலேதானே சொல்லப்பட்டதே. ஆனால் இன்னமும் பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலதில் நான் இருக்கிறதையும் மேகத்தினுடைய சிங்காசனத்தின் மீதே பூலோகத்திலே வருகிறதையும் இனிமேல் காண்பாயாக. இதுவல்லாமல் நான் போதித்த படிப்பனைகள் ஆலயங்களிலும் பள்ளிகளிலும் சகல மனுஷர் முன்பாக போதித்ததல்லாதே இரகசியமாய் படிப்பித்தது ஒன்றுமில்லையே. ஆனதினால் அதை கேட்டு நின்றவர்கள் இடத்திலே விசாரித்தார் சொல்லுவார்கள் என்று வசனித்தாரே. இந்த வசனம் கேட்டவுடனே அந்த யூதர் சபையெல்லாம் அக்கினி பற்றின மனதாய் விதறிக்கொண்டு அதிலொரு கொடிய சேவகன் ஆண்டவரை நோக்கி, எங்கள் குருசிரேஷ்டன் முன்பாக இப்படி உத்தரம் சொல்லுவையோவென்று இரும்புச் சுவடணிந்த கையை ஓங்கி ஆண்டவருடைய கமலமான திரு கன்னத்தில் வலுவாய் அறைந்தானே. அந்த வடியினால் ஆண்டவர் தியங்கி விழுந்து திருமுகத்திலும் நாசியிலும் நின்று உதிரம் இருட்டோட பட்டதே. ஐயோ, இப்படிப்பட்ட துரோகியானவனை ஆகாயம் அக்கினியால் எரிக்கவில்லையே. பூமி வாய் திறந்து விழுங்கவில்லையே. அளவற்ற பொருதி அன்போடு எங்கள் ஆண்டவர் அவனை பார்த்து மொழிந்த வசனமாவதே, நான் உரைத்த உத்தரத்தில் பிழையுண்டானால் அந்த பிழையை காண்பிப்பாயாக, அல்லது உள்ளதை வசனித்தேனாகில் என்னை அடித்த காரணமேதென்று கேட்டருளினாரே. இத்தன்மையாய் பாவிகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் பண்ணுகிற பாவ நிந்தனைகளை ஏன் பண்ணுகிறீர்கள் என்று நடுத்தேக்கிற நாளையிலேயும் கேட்கப்படுவது உண்டென்று அறிந்து கொள்ளுவோ. கைப்பாசங்கிற குருசிரேஷ்டன் ஆண்டவர் சொன்ன மொழிகளை கேட்டு சர்வேஸ்வரனுடைய குமாரன் தானென்று சொன்ன வசனம் சர்வேஸ்வரனை பழித்த வசனமென்று வெகு கோபம் பற்றி விதறி இருந்த ஆசனத்தை விட்டு எழுந்து தானிட்டிருந்த சட்டையை கிழித்து
இவன் தன்னைத்தானே தம்பிரான் என்கிறானே. இதிலும் பார்க்க பாதகம் உண்டோ? இன்னமும் குற்றங்கள் விசாரிக்க காரியம் ஏதென்று சபையை பார்த்து உங்களுடைய புத்திக்கு தோற்றுகிற மேலை எப்படி என்று கேட்டானே. அதற்கு அவர்கள் கொலையுண்ண பாத்திரனென்று உறவையிட்டுச் சொன்னதினால் போஞ்சியோ பிலாத்துவின் அண்டையில் கொண்டு போகும் அளவும் இந்த ராத்திரி முழுவதும் இவனை காத்து கொள்ளுங்கோவென்று முறை சேவகர் கையிலே அவரை வாதிக்க ஒப்பு கொடுத்தானே. ஐயோ கிறிஸ்தவர்களே, இந்த ராத்திரி முழுவதும் ஆண்டவர் பட்ட வாதையும் விதனமும் நிந்தையும் வியாகுலமும் எப்படி சொல்லுவோ? முதலாவது தம்முடைய பிரிய சீசனான பேதுருவென்கிறவர் தம்மை மறுதலிக்க பாய்ச்சுதே. அதேதென்றால் ஆண்டவரை படுத்தப் போகிற பாவங்களைக் கண்டு தன்னையும் அகப்படுத்திக் கொள்வார்கள் என்ற பயத்தினாலே தூரத்திலே பின்தொடர்ந்து போன இடத்திலே சிலர் கண்டு, நீயும் இயேசு நசரேனுடைய சீடனல்லோவென்று, மெய்யாகவே அவன் கூட திரிந்தாயென்றும் நீ பேசுகிற பாசையினாலே அறியலாமென்றும் இப்படியே 3 முறை ஒவ்வொருத்தர் கேட்ட விடத்திலே தான் அவருடைய சீசனல்லவென்று அவரை அறியேனென்றும் சாதித்து மறுபடியும் ஒருபோது அவரை காணவில்லை என்றும் தன்னைத்தான் திட்டிக் கொண்டு ஆணையிட்டு இப்படியே 3 முறை மறுதலித்தாரே. அந்நேரம் தானே சேவல் கூவின சத்தம் கேட்கப்பட்டது. அப்போது ஆண்டவர் தம்முடைய கிருபை கண்களை பேதுரு மேலே நோக்கினவுடனே, இருதரம் சேவல் கூவும் முன்னே 3 முறை என்னை மறுதலிப்பாயென்று முன் திருவுளம் பற்றின வசனத்தை அவர் நினைத்து விரலாவித்து அழுது கொண்டு புறப்பட்டு போனாரே. ஐயோ கிறிஸ்தவர்களே, எங்கள் ஆண்டவர் இப்படிப்பட்ட கஸ்திவாதைகளை பாராமல் பேதுரு பண்ணின பாவத்துக்கு துக்கித்து அவரை கிருபை கண்ணால் பார்த்து இரக்கம் பண்ணினதை பாருங்கோ. அதன்பின் எங்கள் ஆண்டவரை அந்த 4 சாமமும் படுத்தின கஸ்திவாதைகளுடைய நெஸ்டூரத்தை கண்ணீரோடுகிற கண்களாலும் இதனம் ஊடுருவுகிற மனதுகளாலும் வியாகுல பிரலாபத்துடனே கேளுங்கோ. முதலாவது அந்த சபையில் கூடின
72 அமைச்சர்களும் தீனாக்கெழுந்த மேரையாய் குதித்தெழுந்து தங்கள் நாவினார் புறப்பட்ட தூஷண நிந்தனைகளும் முதாசனித்துச் சொன்ன அதட்டிகளும் ஆண்டவருடைய இருதயம் ஊடுருவுகிற வாயுதங்களால் ஒவ்வொருத்தன் கையால் இடைவிடாமற்பட்ட அடிகள் மண்மாறி பொழிந்ததற்கு சமானமாய் இருந்ததே. அதன்பின் கூடவிருந்த சேவகரும் சகல சபை ஜனங்களும் ஒருவரும் சத்திரக்க முழக்கமில்லாமல் குரூர கொடூரம் நிறைந்த விஷ சர்ப்பங்கள் போல எங்கள் நாதனை வளைந்து நவமாக பந்தனங்களை சிக்கன இறுக்கி பங்கப்படுத்த துவங்கி சிலர் தங்கள் கைப்பெலன் காண்பிக்கிற கெம்பீரத்தோடு ஆண்டவருடைய திருக்கரங்களை திருகி சிலர் பெலனோடே அறம்புறமாயிழுத்து சிலர் நகமுள்ள கைகளினால் மேலிற் கீறி கிழிப்பதும் சிலர் முகத்தின் உரோமங்களை அலைப்பதும் பிடுங்குவதுமான அவமான நிந்தனை நகைப்பு கோப்புகள் எண்ணளவில்லையே. இவை போதாமல் இன்னமும் ஒரு நவமான நெஸ்தூரத்தை உன்னி சீலை துணியால் நேத்திர விழி இரண்டையும் மறைத்து திருச்சிரசில் அடித்து அடித்தவனைக் கண்டு சொல்லுமன்று இத்தன்மையாக 30 நாளிகையும் இடைவிடாமல் தங்களுடைய குரோதம் என்கிற விஷம் ஆறும் தனையும் பங்கப்படுத்தி இருந்தார்கள். அந்தந்தோ என் இரக்கம் மிகுந்த நாதனே, மனுஷ மிருக பற்றி சகலதும் இளைப்பார ராத்திரி காலத்தை கட்டளை பண்ணின விடத்திலே அந்த ராத்திரியில் ஒரு நாளிகையும் உமக்கு இளைப்பாற்றி கிடையாமல் பாதிப்பு காலம் ஆற்றுதே. அற்பமாயிலும் மூச்சு விடவும் முசிப்பாரவும் இடம் கிடைக்கவில்லையே. ஐயோ, இப்படிப்பட்ட விதன நோய் தாங்க ஒருவராலும் ஏலுவது இல்லையே. திருக்கரங்கள் அசைக்க வேணுமாயில் இரும்பு சங்கிலி பூட்டி இறுக்கி முறுக்கி இருக்கிறதுனால் அசைக்க மாட்டீரே. திருக்கால்களை நீட்ட வேணுமாயில் பட்ட அடிகளால் என்பே நொறுங்கி நரம்பு பிசகுனதால் திருப்பாதம் நீட்ட மாட்டீரே. திருவாக்கால் ஏதும் மொழிய வேணுமாயில் அறைபட்ட அதிர்ச்சியால் அலகு திறக்க ஏலுவது இல்லையே.
மூச்செறிய வேணுமென்றார் கண்டத்தில் இறுக்கின கம்பாங்கயிறுகளில் தடுக்குதே. ஒரு புறமாய்ச் சாரவும் இடை இழுத்து கட்டியிருக்கிற பந்தனங்களால் கூடுவது இல்லையே. சருவாங்கமும் ஒரு வேதனையும் ஒரு புண்பாதையுமாயிருக்கிறதுனால் இருக்கிறதிலும் விதனம், படுக்கிறதிலும் விதனம், எழும்புகிறதிலும் விதனம். ஐயையோ பிதாவாகிய சர்வேசனுடைய ஏகசுதனே, ஒரு நாளிகை இரு நாளிகை அல்லவே. ஒரு சாமம் இரு சாமம் அல்லவே. 4 சாமமும் 30 நாளிகையும் எள்ளளவாகிலும் கண் வளருதலும் இளைப்பாறுதலும் மன ஆறுதலும் இல்லாமல் இருக்கிறீரே. ஐயோ கிறிஸ்தியானி ஆத்துமாக்களே, இந்த வாதைகள் எல்லாம் ஆண்டவரங்கள் பாவங்களுக்காக அனுபவிக்கிறதை அறிந்து இன்னமும் எங்கள் பாவங்களை விடாமல் இருப்போமோ? நாங்கள் சுகவாஞ்சையில் கட்டப்பட்டிருக்கும் தனையும் அவருடைய கட்டுக்கள் விலக மாட்டாதென்று அறிந்து இன்னமும் எங்கள் மனதை வாஞ்சை அபேட்சையால் கட்டியிருப்போமோ? அப்படி செய்ய கடவோமல்ல. ஆனதினால் எங்கள் பாவக் கட்டுக்களால் கட்டப்பட்டிருக்கிற எங்கள் ஆண்டவரே, தேவரீருடைய கட்டுக்களை நாங்கள் அவிக்கவும் திருப்பாதம் நமஸ்கரித்து மன்றாடவும் உம்முடைய துக்கித்த திருமுகத்தை எங்களுக்கு காண்பியும் சுவாமி. எங்கள் அமிர்தமான இயேசுவே, தேவரீருடைய திருக்கரத்தின் கட்டிகளை பார்த்து எங்கள் கைகளை அவக்கிரிகைகளுக்கு எதுவாக்காமல் காத்தருளும். உம்முடைய திருநேத்திரங்கள் மறைந்ததை பார்த்து எங்கள் கண்கள் ஆகாமியங்களிலே நோக்குதல் இல்லாமல் பண்ணியருளும். உமதே கழுத்தின் கயிற்றை பார்த்து எங்கள் வாயால் துச்சன வசனங்கள் எழும்பாமல் பண்ணியருளும். தேவரீர் சர்வாங்கமும் கட்டப்பட்டிருக்கிறதுனால் எங்களை உலோக சஞ்சார கட்டிகளிலும் சகல பாவ கட்டிகளிலும் நின்று அவிழ்த்து இரட்சியும் சுவாமி. உம்முடைய அனந்த கிருபையினால் எங்கள் பாவங்களை பொறுத்து இரட்சியும் சுவாமி.